ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வராபவ வருஷம் நாளைக்கு பிறக்குது. இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், நன்மையினா எத்தனை சதவீதம் நடக்கும், தீமையினா எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக விளக்கினேன். இப்போ யூடியூப்ல சமூக வலைத்தளங்கள்ல 12 வருஷமா நடக்காத விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவா நடக்கும். திடீர் பணக்கார யோகம் நடக்கும். ஒவ்வொரு ராசிகள் உச்சத்துக்கு போவாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லக்கூடாது. உங்க தசாபுத்தி அமைப்பில் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லணும். அடித்தளமே அப்படியே மறுக்க முடியாத அளவுக்கு சொல்லணும். உங்கள் ஜாதகம் தான். கோச்சாரம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்காது. நிச்சயமா கோச்சாரம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணும்னா தசாபுத்தி வலிமையா இருக்கணும். இந்த கோச்சாரம் அவங்க பூஸ்ட் பண்ணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உயரத்துல ஒருத்தர் உயரத்துக்கு ஏறுறதுக்கு திறன்லாம் இருக்கு, ஏறிடுவாரு. திறன் இல்லாம இருக்காரு. அவரை நம்ம பிடிச்சு தூக்கி விடுறோம்ல, ஒரு 2-3 பேர் பிடிச்சு தாங்கி விடுறோம்ல, அவரோட இடுப்பை பிடிச்சு தள்ளி விடுறோம்ல, அது என்னது? அதுதான் கோச்சாரம். இதுக்கு மேல என்ன தெளிவா சொல்றது? அப்ப உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துல சரியா அந்த சத்து இல்லாம கோடீஸ்வரர் ஆக முடியாது. அப்படிலாம் சொல்றாங்க. இதை கண்டிப்பா மறுக்கணும். இப்படிலாம் மறுக்காம எனக்கு போகக்கூடாது. போனால் ஜோதிடம் இல்லை, கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு, வெறுவாயிரம் என்றவங்களுக்கு அவள் போடுற மாதிரி ஆகுமா? ஜோதிடம் உண்மையான அமைப்பு. இதெல்லாம் யாரையும் நான் கூட சொல்லல. அவங்களுக்கு உள்ள ஞானம், இறைவனுடைய அருள், குருநாதருடைய அருள். இப்ப விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கோச்சாரம் சொல்லணுமா? அவசியம் சொல்லணும். கோச்சாரம் ஒவ்வொருவற்றுக்கும் நான் விஷயங்களை சொல்றேன். நல்ல வலுவான ஜாதகங்களுக்கு, வலுவான ஜாதகம் என்ன? ஒளி நிறைந்த ஜாதகம். அந்த ஜாதகத்துல பலர்களுக்கு அது பாட்டு நடக்கும். அப்படிலாம் இருக்கு. சுயம்புவாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் யார் உதவியும் இல்லாம முன்னேறுவாங்க. அதெல்லாம் வலிமையான ஜாதகம். திணறுகிற ஜாதகம், ஒளி இல்லாத ஜாதகத்துக்கு நிரந்தரம் இல்லாம டெம்பரவரியா அந்த ஒளி போகுது. இதுதான் கோச்சாரம். இதுக்கு மேல என்ன விளக்கம் சொல்றது? நல்லா 1-2 நேரம் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். கோச்சாரம் அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லணுமா? சொல்லக்கூடாத வேலை இல்லை, சொல்லியே ஆகணும். இருக்கிற விஷயத்த உறுதியா நம்ம சொல்லணும்ல. அப்ப இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஏன்னா சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட சுபத்துவ கோட்பாடு, சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் வீடியோ இருக்கு. போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் தரப்போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வயசுக்கு தகுந்தவாறு உங்களுக்கா, உங்க பிள்ளைகளுக்கா, உங்கள் பேர குழந்தைகளுக்கா என்பது முக்கியம். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, திரையில் செய்யக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல கொடுங்க, ஆன்லைன்ல பார்க்கலாம். இதுவே ஜிபே நம்பரு. வெளியூராங்க நேரம் வர்றாங்க, தெளிவா கெட்டு போகும் தான் வர்றாங்க. நான் எடுத்த உடனே துருவக்கட்டு சொல்றது இல்லை. கொடுத்த ஜாதகத்து பலன் இல்லை. பாக்கியமா இருந்தா திருக்கணிதத்துக்கு மாற்றி தான் பாக்குறேன். திருக்கணிதம் தான் கண்டிப்பான முறையில ஜாதக பலனா இருந்தாலும் சரி, கோல்சாரமா இருந்தாலும் திருக்கணிதத்தை தான் பார்க்கணும். இதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, உண்மை அதுதான். திருமண பொறுத்த சிறப்பா பார்க்கிறேன். திருமணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் அமைப்பு பாருங்க. எப்படி நடக்கும், உங்க தசாபதி அந்தரம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பேரு ஆண் ஜாதகத்தில் மனிதர்களுக்கு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் சொல்றேன். குடும்ப ஜாதகத்தில் சேர்த்து பார்த்தா வெகு சிறப்பாக துல்லியமாக பலன் எடுக்கலாம். ஏன்னா குடும்பம் ஒரு உயிர். அனைத்தருமே இரத்த சம்பந்தப்பட்டவர்கள். கண்டிப்பான முறையில் ஒரு ஜாதகத்துல அவரை அறியலாம். சகோதர அமைப்பு, தாய் தந்தை அமைப்பு, தாய்மான அமைப்பு, அவங்க என்ன அவங்களுடைய சத்து என்னன்னு சொல்லலாம். அந்த சத்தை அவங்க ஜாதகத்தில் நிரூபிக்கணும். இது முக்கியமான வார்த்தை. எல்லாத்தையுமே ஒரு தடவை சொல்லிட முடியாது. இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பரவ வருஷம் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். விருச்சிக ராசி 8ல குரு இருந்தாரு. 2-5 கூடைய குரு கோல்சாரத்துல, நான் சொல்றது கோல்சாரம், லக்னம் இல்ல. விருச்சிக ராசி விருச்சிக லக்னமா இருந்தா அதை நம்ம பிரிக்க முடியாது, பாத்துக்கலாம்.
8ல குரு இருந்தாலே அதிர்ஷ்டம் தடைப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஏற்கனவே உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டம் தடைப்பட்ட ஜாதகம் இருக்கு பாருங்க, அப்ப மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட குறைபாடு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பம் அவசியம் இல்லையா? குடும்பம், வருமானம், படிப்பு சகலமும் இருந்தும் இல்லாமலும் இருந்தது. சுத்தமா இல்லாம இல்ல, ஏதோ படி போட்டாரு. ஏற்கனவே 8ல குரு உள்ளவங்களுடைய ஜாதகத்துல குரு வலிமையா இருக்கணும், அப்பத்தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே 8க்கு போன குரு கோல்சாரத்துக்கும் 8க்கு போனா என்ன நடக்குன்னு பாருங்க. கிரக சுபத்துவ பாவத்துவத்துல அளவீடுகள் தான். இனி அது இல்லைங்க, பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இப்ப 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. 9 தெய்வீக ஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 9 அதிர்ஷ்டஸ்தானம். இப்படிலாம் சொல்லிடலாம். விருச்சிக லக்னத்துக்கு தாய் தந்தையை குறிக்கும். இது தாயை குறிக்கும். 9ஆம் இடம் ஆதிபத்திய முறையில தந்தையை குறிக்கும். கடக வீடு என்பதால் தாயை குறிக்கும். சிம்ம வீடு அப்பாவை குறிக்கும். 9ஆம் அதிபதி இவரே. 9ல கூறுவது வெகு சிறப்பு. அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிச்சுதான் சொல்ல வேண்டியதில்லை. அதிர்ஷ்டமான ஜாதி எல்லா பாக்கியம் எனக்கு இருக்கு, இந்த கோச்சாரம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிடுவேன். தேவைப்படுவது யார்? பசித்தவருக்கு தான் சாப்பாடு, சத்து இல்லாதவருக்கு தான் சத்து நம்ம ஏற்படுத்திக்கிறணும். அது மாதிரிதான் கிரகங்கள் கொடுக்கும். உங்களுக்கு வயசுக்கு தகுந்தவரை என்ன பாக்கியம் கிடைக்குமோ அனைத்தும் இந்த வருஷம்னா இந்த சித்திரை முழுவதும் குரு 9ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்த வருஷம் தான் மாறுவாரு. அப்ப அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சில ஜாதகங்கள்ல பலவீனமான ஜாதகங்கள்ல கிடைக்கிறது ஊர்ந்து வரும், நம்ம போய் பிக்கப் பண்ணணும், முயற்சி பண்ணணும்னு சொல்றேன். இப்படிதான் அமைப்பு. சரி, அவருடைய பார்வையை பார்க்கணும்ல. இங்க இருந்து ராசியை பார்க்கிறாரு. அப்ப நீங்க பலவீனமா இருக்கிறவங்க கூட தெளிவாவீங்க. ஏற்கனவே பலவீனமானவங்களுக்கு பலமா இருக்கக்கூடிய ஜாதகத்துல லக்னம் ராசி எல்லாமே வலுவா இருக்கு பாருங்க. லக்ன ராசி எல்லாமே வலுவா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இப்ப இந்த பலவீனமான அமைப்புகளுக்கு நீங்க பலம் பெறுவீர்கள், அனைத்துமே பலம் பெறுவீர்கள். 9ல இருந்து உங்களை பலப்படுத்துது. அடுத்து 3ஆம் இடம் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வேணும்ல, சகோதரம் வேணும்ல, வீரியம் வேணும்ல, நம்ம அலங்கரிக்க நகட்டு வேணும்ல, எல்லாமே இந்த உச்ச ஒரு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. சகோதரம், திருமணம் ஆகாதவர்களுக்கு 3, 7, 11, 12 இதுபுறம் பார்க்கணும். அது சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள். இங்க ராகுங்கிறது இனிமேதான் வராரு. இருந்தாலும் 3ஆம் இடம் சிறக்கிறது. கல்யாணம் நடக்கும், உங்களுடைய முயற்சி பலிக்கும், இல்லறம் இனிக்கும். இந்த விஷயங்கள்ல சகோதரர் உங்களுக்கு உதவுவாங்க அல்லது நீங்க அவங்களுக்கு உதவிங்க, அப்படி கணக்கு. அடுத்து 5ல சனி எங்கேயே இருக்கக்கூடாதுங்க, ஆனா இருக்கணும். சனி இல்லாம ஆயுள் இல்லை. ஆயுளுக்கு கூட அவர் ஒரு பங்கு தான். லக்னாதிபதி அவருடைய வலுவும் 8ஆம் இடத்தின் அமைப்பு மிதுனத்துக்கு 8ஆம் தேதி வருவாரு. அப்படி அந்த அமைப்புலாம் அது வேற. இப்ப அந்த 8ஆம் இடத்தின் அதிபதியும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், ராசி அதிபதி வெகு சிறப்பு இருந்தா அது எக்ஸ்ட்ரா. அப்படி இருக்கிற அமைப்புலதான் சனி ஆயுள்காரகன். அவர் மட்டும் ஆயுள கெடுத்துட மாட்டார். நீசப்பட்டவங்க எத்தனை வருஷம் இருக்கிற ஜாதகம்லாம் இருக்கு. சனி நீசமா இருக்கும். அடுத்த நிலையில் வேற அவங்களே நீசமா இருக்கிறவங்க எல்லாம் மற்ற அமைப்பை பார்த்து அவங்களோட வயசை நிர்ணயிக்கணுங்கிறது ஒரு செய்தியை அவங்களோட சொல்லிடுறேன். அப்ப 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலாம். சரியா? குழந்தைகளுக்கு உங்களுக்கே ஒண்ணு நடக்கல, உங்க சிந்தனை வேலை செய்யல, ஏன்னா இருட்டுக்கிறவங்க அதை மந்தப்படுத்தும். சரியா? பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு நீங்க ஒரு 50-60 வயசு இருந்தா பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப உங்க ஜாதகத்தை வச்சு அனைத்தும் பார்க்கணும் சொல்லிட்டேன். இந்த அமைப்புலதான் இங்க இப்ப ஒரு 2-3 ஜாதகம் தூக்கிட்டு நான் விருச்சிக ராசி, நீங்க சொன்ன மாதிரி 5ல சனி இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடம் நல்லா இருக்கு, சனியும் நல்ல கெடுக்காத நிலையில இருக்காரு, உங்க ஜாதகமே அதிர்ஷ்டமா இருக்குன்னு சொல்லிடலாம். நான் தான் சொல்றேனே, நான் சொல்ற பலன் அனைவருக்கும் இல்லைன்னு தான் சொல்றேன். இது அனைவருக்கும் சொல்லிட்டு நான் சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு போக தெரியாதா? அந்த துரோகம் எனக்கு இருக்காது. உண்மையை சொல்லணும். பலவீனமான ஜாதகங்களுக்கு 5ஆம் இடம் மிகுந்த பலவீனத்தை உங்கள் பிள்ளைகள் வழியாக உங்க சிந்தனை வழியாக தடையை கொடுத்திருக்கும். இப்ப குரு பகவான் அப்படியே இங்க 5ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவமாக்குகிறார். பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கும், உங்களுக்கு நடக்கும், உங்க சிந்தனை நல்லா வேலை செய்யும்,
உங்களோட எண்ணங்கள் ஜெயிக்கும். வயசுக்கு தகுந்தவாறு உங்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மை இனிமே நடக்கும். ஏன்னா சுபப்படுத்துறது ஒளி உழைந்த குரு, உச்சமான குரு. 12 வருஷத்துக்கு இந்த அமைப்பு வரும். அப்ப ராகு கேதுக்கள் பார்க்கணும். ராகு கேதுக்கள் கார்த்திகை மாதம் கடைசியில அவங்களோட செயல்பாடுகளை மற்றவங்க ராகு தலைகீழ போவாரு, மற்ற கிரகங்கள் நேர்வழியில சுத்தும். இப்ப ராகு 4ஆம் இடத்துல இருந்துச்சு, சுகத்தை கெடுத்துச்சு, தாயாரை கெடுத்துச்சு, அவங்க தசாபதி படி, அவங்க ஜாதகப்படி கல்வியை கெடுத்துச்சு. வயசுக்கு தகுந்தவாறு கெடுதல் தான் ராகு. குரு பார்த்தாரு, இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, சுபத்துவம் பாவத்தும் கலந்து நின்றது. இப்ப அந்த குரு 3ஆம் இடத்துக்கு வராரு. ரிவர்ஸா வரும் பொழுது சகோதரரை பாதிக்கும். 4ல குரு இருக்கும்போது சகோதர பாதிச்சிச்சு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஜாதகப்படி தசாபதி அந்தரப்படி. இப்ப கோச்சாரத்துல 3ஆம் இடம் வருது. இந்த 3ஆம் இட இருட்டை இந்த 3ஆம் இட இருட்டை சரியாக வரக்கூடிய உங்க ஜாதகங்கள்ல அது பழுதுபடும். ஆனாலும் ஆகாது. ஏன்னா உச்சகுரு பார்க்கிறாரு. பார்க்கும்பொழுது அந்த வெற்று ஊடகமான ராகுவை குரு ஒளியால் நிரப்பும் பொழுது கெடுதல் நடக்காது. மாறாக உங்கள் முயற்சி ராகு, நான் என்ன சொன்னேன், ராகுடைய குணம் என்ன, தொடர்பு கொள்ற கிரகத்தை பல மடங்கு பெருசாக்கும். அது ராகு. சரியா? இப்ப இந்த ராகு குருவின் பலனை 3ஆம் இடம் வழியாக உங்களுக்கு அபரிமிதமாக தரப்போகிறது. உங்க முயற்சி பல மடங்கு ஜெயிக்கும். சகோதரர் உங்களுக்கு உதவுவாரு. உங்களுக்கு வீரியம், நல்ல இல்லறம் இனிக்கும். இல்லறம் இனிக்கும் ஒரே வார்த்தை. முயற்சி பலிக்கும். நகை நட்டுகள் போடக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு. அந்த தசாபுத்திகள் தொடர்பட்ட அந்தரங்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் நடக்கும். நீங்க நான் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கில் இருக்கும் விருச்சிக ராசி, நான் சொல்றத கூர்ந்து கவனிச்சீங்கன்னா யாரு கண்டிப்பா ஒரு 10% சொல்ற அமைப்புகள் கணக்கச்சிதமா பொருந்தும். 90% சரியாக இருக்கும். இவ்வளவுதான். கேதுவை பார்க்கணும். கேது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழிலை மந்தப்படுத்தினார், உங்களோட செயல்களை மந்தப்படுத்தினார். எல்லாருக்கும் கிடையாது, பலவீனமானவங்களுக்கு. அப்ப அவர் அப்படியே 9ஆம் இடத்துக்கு குருவோடு சேர்கிறார் கேது. கேலயோகம். கேலயோகம் பணத்தை அதிகமாக தர்றதுக்கு தான் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, குறுக்கு அது மட்டும் கேலயோகம் சொல்ல மாட்டேன். 2, 11, 5, 9 அதாவது வருமானம் அதிர்ஷ்டகரமான அமைப்போடு சம்பந்தப்பட்டு அதன் தசாபதிகள் வந்தா கோடீஸ்வரர் ஆவாரு. குப்பைகள் கோபுரத்துக்கு போறாங்கல்ல, இது இந்த அமைப்பு தான். கிரக அமைப்பு தாங்க எல்லாமே. ஒவ்வொரு வினாடியும் கிரகங்கள் மனிதர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இறைவன் இல்லை, கிரகங்களை சொல்றவங்க மூடர்கள். நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. அப்ப நீங்க உறுதியா இந்த விருச்சிக ராசி நீங்க பலம் பெறுவீங்க. உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் இந்த வருஷம் தெளிவாக கிடைக்கும். இறைவனை மறுக்காதீர்கள். இறைவனை மறுப்பது மனித குணம் அல்ல. குலதெய்வத்தை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். இந்த வருஷம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசி கண்டிப்பாக இருக்குங்கிறது உறுதியா சொல்றேன். அடுத்து தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம், இந்த தமிழ் வருஷம், பராபவ வருஷம் என்ன பலனை தரும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். நன்றி.